நீங்க இவ்வாறு குறில் நெடில் வேறுபாட்டெல்லாம் தங்கிலீஷ்ல கொண்டு வர முடியாது. பல்வேறு நகர வேறுபாட்டை கொண்டு வர முடியாது. லகரங்களை கொண்டு வர முடியாது. ரகரங்களை கொண்டு வர முடியாது. ஏகப்பட்ட இடையூறுகள் இருக்கு. வல்லுற்று பிழை செய்வாங்க. இது எளியவர்கள் மட்டுமில்ல, நாம பெரியவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இதை செய்யறாங்க. முதல்ல அந்த நாளிதழ்கள் காலத்திலேயே தலைப்புச் செய்தி போடுவாங்க. சென்னைக்கு குடிநீர் கிடைக்கும், சென்னைக்கு இக்கு குடிநீர் கிடைக்கும். இக்கு போட மாட்டாங்க, இடம் பத்தாது. சரி, இக்கு இல்லாமே போடுங்கப்பா அப்படின்னு போட்டாங்க அந்த காலத்துல. உங்களுடைய அன்றாட பயன்பாட்டில் நீங்க மொழியை செம்மையா பயன்படுத்துங்கன்னு யாரும் சொல்லல. நீங்க கொச்சையா தான் பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு என்ன வாயில வருதோ அப்படித்தான் உச்சரிக்கிறீங்க. அப்ப எல்லாமே அவரவர்களுடைய இயல்புப்படி தான் அது நடந்துகிட்டு இருக்கு. மொழி அதுக்கு இடம் கொடுக்குது. ரஜினிகாந்த் என்பதனுடைய பொருள் என்ன பாருங்க, எவ்வளவு நீங்க பயன்படுத்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அந்த சொல்லினுடைய பொருள் உங்களுக்கு தெரியுமா? அது என்ன மாறக்கூடாதா? அது என்ன ஆங்கிலம் வழியாகத்தான் அந்த கடவுத்தால் இயங்கணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா. எதுக்கெல்லாம் நீங்க பெரும்பான்மையா வந்தீங்கன்னா தானே ஏதோ ஒன்று மாற்றம் செய்ய முடியும். நீங்க எல்லாவற்றையும் ஒன்றுக்கே நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கேப்பாரற்ற ஒரு சொல்லு கிடைக்குது, அழகிது. இதை சொல்லுங்க, சொல்லும் அழகா இருக்குது, சொற்றொடரும் அழகா இருக்குது. இதுதான் தமிழ் தன்மையுடையது. அழகிதுன்னு சொன்னா கூட போதும். அழகிது. அடுக்கு தொடரா சொல்லுங்க, அழகிது. வணக்கம். தமிழின் தலை சிறந்த கவிஞர்களில் ஒருவர் மகுடேஸ்வரன் அவர்கள். தமிழில் இதுவரை 72க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். தொடர்ந்து தனித்தமிழ் சொற்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவரிடம் காலத்திற்கேற்ப தனித்தமிழ் சொற்களை உருவாக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்பது குறித்து அவரிடம் பேசலாமாங்க. சார் வணக்கம். வணக்கம்ங்க சார். ஒரு காலத்துல நம்ம வடமொழி சொற்களை கலந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ ஆங்கிலம் கலந்து பேசுறோம். இப்படி இந்த மொழி கலப்பு இல்லாம தனித்தமிழ் சொற்களை உருவாக்க வேண்டியதனுடைய தேவையும் அவசியமும் என்ன சார்? தமிழ் அப்படிங்கிற இந்த மொழி செம்மொழி, பன்னெடுங்கால பழமையுடையது. இதில் உள்ள சொற்கள் எல்லாம் நல்ல தமிழ் சொற்கள். இந்த மொழியானது தானாகவே தனித்து இயங்க வல்லது. இந்த மொழியில உள்ளபடியே இந்த மொழி எந்த துணையுமின்றி, எந்த மொழி சொற்களின் துணையுமின்றி தானாக இயங்கக்கூடியது. இந்த மொழியில காலப்போக்கில் பண்பாட்டு கலப்பு, பிறருடைய வருகை போன்றவற்றால் பல்வேறு பிறமொழி சொற்கள் கலக்க தொடங்குது. பிறமொழி சொற்கள் கலக்க தொடங்குவது ஒன்றும் தவறில்லை. அது மக்கள் மத்தியில் பயன்பாட்டு அளவில் இருக்கும். பிறகு அதனை எழுத்து வடிவத்திற்கு கொண்டு வரும் பொழுது இந்த மொழியை உரிய செம்மையோடு பயன்படுத்துகிறோம். அதனால தான் பேச்சு மொழி ஒரு வகையாக இருக்க, எழுத்து மொழி செம்மையோடு இருக்கு, பேச்சு மொழி உரிய கொச்சைத்தன்மையோடு இருக்கு. அப்ப எழுத்துக்கு வரும்போது எல்லாமே தமிழ் தன்மையுடையதாகவும் தமிழ் செம்மையோடும் இருக்கணும். எனில் அங்கே தமிழ் சொற்கள் தான் இருக்கணும். அப்ப ஒரு பிறமொழி சொல் உள்ள வருது அப்படின்னா அதை ஏன் அப்படியே பிறமொழி சொல்லாக உள்ள கொண்டு வர்றோம் அப்படின்னா, அங்க தனித்தமிழாக அதை தமிழ் சொல்லாக நாம ஆக்கி கொள்ளல. அந்த சொல்லுக்கு ஒரு தமிழ் சொல் இருக்கும். அப்படித்தான் ஆக்கி இருக்கோம். எல்லாத்துக்கும் மிளகாய் உள்ள வருது, அதை மிளகாய்ங்கிறோம். மிளகு காய் தானே அது. வெங்காயம் உள்ள வருது வெளிநாட்டுல இருந்து, அது வெம்மை தானே, வெப்பம் தானே. வெம்மைக்காய், வெங்காயம். அப்ப அதற்கெல்லாம் தமிழ் சொல் ஆக்கணுமே. அப்ப ஒரு பிறமொழி பொருள், பிற நாட்டு பொருள் உள்ளே வரும் பொழுது அதற்கு உரிய தமிழ் சொல் ஆக்கி தான் காலந்தோறும் பயன்படுத்தி இருக்கிறோம். ஏன்? அப்ப தமிழை ஆளக்கூடியவர்கள் தமிழில் புலமை பெற்றவர்களாகவும் எழுத்தில் வல்லவர்களாகவும் இருந்தாங்க. மொழியை நன்கு அறிந்தவர்களாக இருந்தாங்க. உரிய சொற்களை பயன்படுத்தி எழுதிட்டு வந்தாங்க. காலப்போக்கில் அந்த பிறமொழி சொற்களை அப்படியே கலந்து எழுதுவது என்பது ஒரு நாகரிகமாகி, அதுவே ஒரு போக்காகி எளிய முறையில் எழுத தொடங்கிய பிறகு தமிழில் கலக்க தொடங்கின. பிறகு அதே சொற்கள் அப்படியே நிலைத்து விட்டன. அவ்வாறு நிலைக்கக்கூடாது, களைய வேண்டும். அல்லது காலப்போக்கில் அவற்றை மாற்றி இருக்கணும், அதை செய்யலை. அது இது பெரும்போக்காக மாறி இதுவே வழக்காக நிலை பெற்று விட்ட பிறகு இந்த தனித்தமிழில் உரிய சொற்களை ஆக்கி வழங்கும் போக்கு தொடங்கியது. இதுக்கு 100 ஆண்டு வரலாறு இருக்கு. தனித்தமிழ் இயக்கம்னே தோன்றியது. அதில் இப்போ ஒரு காலத்தில் ஊக்கமாக செயல்படுவாங்க, அப்புறம் ஒரு தளர்வு தொய்வு இருக்கும், அப்புறம் திரும்ப பிறமொழி சொற்கலப்பு ஏற்படும், திரும்ப அதற்கு எதிராக செயல்படுவாங்க. இப்படி எப்போதும் நடந்து கொண்டு இருப்பதுதான். இப்போ ஒரு தமிழ் சொல்ல ஆங்கில எழுத்துக்களால் எழுதுவது அப்படின்னு ஒரு போக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா இந்த கருவிகள் தான். கைபேசி அது முதல்ல அதனுடைய விசைப்பலகைகள் ஆங்கில எழுத்துக்கள் இருக்கு. அதன் வழியாக இவங்க அதில் தட்டச்சு செய்து எழுதிடுறாங்க. அதுக்கு மாற்று ஏற்பாடெல்லாம் வந்துருச்சு. அதற்கு உரிய மொழிகளும் கைபேசிகள் தர தொடங்கி விட்டன. அதற்கான தனிப்பட்ட செயலிகளையும் நீங்கள் தரவிறக்கி நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒளி அளவில் ஒளி அமைப்பின்படி அந்த ஆங்கில வடிவத்தை நீங்கள் தட்டச்சு செய்து தமிழ் சொற்களை உருவாக்கி பழகலாம். அந்த ஒரு சிறிய தடையினால் தான் அது அவ்வாறு உருவாகுச்சு. பிறகு அதுவே நிலை பெற காரணம் இந்த தட்டச்சு முறை தான் காரணம். யாருக்குமே தமிழ் தட்டச்சு தெரியாது. தமிழ் தட்டச்சுன்று பழகலை.
தமிழ் எழுத்துக்களினுடைய எது இருந்திருக்காது. அவ்வாறு ஒரு சிறிய இடையூறுகளால் தான் இது ஒரு போக்கா மாறுச்சு. ஆனா, அவ்வாறு எழுதக்கூடாது. எந்த மொழியையும் அந்தந்த மொழி சொற்களை கொண்டு, அந்தந்த மொழி எழுத்துக்களை கொண்டு தான் எழுதணும். அதுதான் சரியா இருக்கும். அவ்வாறு எழுதுவது தவறு. என்னை பொறுத்தவரை இது நிலைக்காது. ஏன்னா நீங்க குறில் நெடிலேயே அங்க இது பண்ண முடியாது. குறில் நெடில நீங்க விளக்க முடியாது. இப்போ உதாரணமா அ செல்வி, SELVI. இப்போ சே குறில். சேகர், SEKAR, சே நெடில். இந்த வேறுபாடு அந்த தங்கிலீஷ்ல எழுதுறதுல வராது. இப்ப நீங்க எப்படி வேறுபாட்டை உணர்த்துவீங்க? இங்க ஏன் சேல்வி ஆகல, இங்க ஏன் செகர் ஆகல? ஏன்? இது உங்களுக்கு பழக்கத்துல இருந்ததுனால அப்படி படிச்சுட்டு போயிட்டீங்களே ஒழிய, அந்த எழுத்துல எந்த குறிப்பும் இல்ல. அப்ப நீங்க இவ்வாறு குறில் நெடில் வேறுபாட்டெல்லாம் தங்கிலீஷ்ல கொண்டு வர முடியாது. பல்வேறு நகர வேறுபாட்டை கொண்டு வர முடியாது. லகரங்களை கொண்டு வர முடியாது. ரகரங்களை கொண்டு வர முடியாது. ஏகப்பட்ட இடையூறுகள் இருக்கு. அதனால ககரத்துல 3 இருக்கு. அந்த 3 வகையா நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கிட்டு இருப்பீங்க. அங்க 1 தான் இருக்கு. அதெல்லாம் அங்க வேலைக்கு ஆகாது. அதனால இது நிலைக்காது. சார், நம்ம தமிழ் எழுதுறப்ப பொதுவா செய்யக்கூடிய பிழைகள் என்ன சார்? பொதுவா வல்லுற்று பிழை செய்வாங்க. இது எளியவர்கள் மட்டுமில்ல, நாம பெரியவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இதை செய்றாங்க. ஒரு சொல்ல வழி மிகுவிக்காமல் எழுதுவார்கள். 2 சொற்களுக்கு இடையே வழி மிகுவிக்க மாட்டாங்க. அல்லது மிகுவிக்க வேண்டிய இடத்துல மிகுவிக்காம விட்டுருவாங்க. மிகுவிக்க கூடாத இடத்துல மிகுவிச்சிருவாங்க. இது 2ம் நடக்கும். இப்போ வாழ்த்துக்கள் இக்கு வேண்டியதில்லை, ஆனா இக்கு போட்டுருவாங்க. வாழ்த்துக்கள்னு தான் எழுதணும். அவ்வாறு வல்லுற்று மிக வேண்டிய இடங்கள் பிழை தான் முதன்மையா இருக்கும். இதனால் இப்போ மாவட்ட செயலாளர் இம் கெட்டவுடன் இச்சு வரணும். மாவட்ட செயலாளர்னு வரணும். யாருமே மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர். அது நான் வட்ட செயலாளர்னு என்ன? அப்ப இச்சு என்ன எங்க போச்சு? பொருள் நிறைவு பெறாது. அப்போ இத்தகைய பிழைகள் தான் எங்கெங்கும் அழிந்து கிடக்குது. ஒன்றிய செயலாளர் இப்படி தான் எழுதும். ஒன்றிய இச்சு வரணும். அந்த இச்சை விட்டுறாங்க. இதெல்லாம் எவ்வாறு நடந்ததுன்னா, முதல்ல அந்த நாளிதழ்கள் காலத்திலேயே தலைப்புச் செய்தி போடுவாங்க. சென்னைக்கு குடிநீர் கிடைக்கும். சென்னைக்கு இக்கு குடிநீர் கிடைக்கும். இக்கு போட மாட்டாங்க, இடம் பத்தாது. தலைப்பெழுத்து போடணும் இல்லையா, பெரிய எழுத்து போடணும். இடம் பத்தாம போயிடும். சரி, இக்கு இல்லாமையே போடுங்கப்பா அப்படின்னு போட்டாங்க அந்த காலத்துல. இப்படியெல்லாம் பல்வேறு போக்குகள், கேட்பாரற்ற போக்குகள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இந்த முறையை வளர்த்தெடுத்துருச்சு. அதனால வந்த பிள்ளைகள் தான் இவை. அது மாதிரி வலி மிகுதல், வலி மிகாத இடங்களுக்கு இன்னும் கூடுதலான விளக்கங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுக்கு தமிழினுடைய தொகை தொடர் அமைப்புகள் மீது உங்களுக்கு ஒரு அறிதல் வரணும். பொருளுக்கு ஏற்பத்தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டாக, இந்த பேருந்து பயணத்திற்கு உதவாது, இப்போ வராது. இந்த பேருந்து பயணத்திற்கு உதவாது, இப்போ வராது. பேருந்து பயணம் சுகமானது, இனிமையானது, இப்போ வரும். அப்ப இந்த பேருந்து பயணத்திற்கு உதவாது என்பது வேறு வகை தொடர். பேருந்து பயணம் இனிமையானது என்பது வேறு வகையான தொடர். அப்ப பொருள் நோக்கை பொறுத்து தான் வல்லுற்று மிகும் மிகாது. இந்த அறிதல் ஒருவருக்கு வரணும் அப்படின்னா அவருக்கு மொழி நன்கு தெரியணும். தனித்தமிழ் சொற்களை பயன்படுத்தி எழுத வேண்டியதனுடைய தேவையும் அவசியமும் என்ன சார்? மொழியினுடைய சொற்கள் வழக்கத்திலேயே இருக்கணும். மொழியினுடைய சொற்கள் வழக்கிழந்து போகக்கூடாது. அதே நேரத்தில் பிறமொழி சொல் அந்த மொழிக்கு பொருந்தாது. எந்த வகையிலும் அந்த மொழித்தன்மையோடு இருக்காது. அந்த மொழியில இப்போ எடுத்துக்காட்டா குறிலை எடுத்து இர் வராது, இடையின இர் வராது அப்படின்னா பிறமொழி சொல் வரும் இல்லைங்களா? சர்க்கார்னு வரும், சர்க்கரைன்னு வரும், தர்மம்னு வரும். அங்கே எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழினுடைய அடிப்படையே அது தகர்க்குது இல்லையா? அதனால தான் நாம் சருக்கரை, தருமம் அப்படின்னு தமிழுக்கேற்ப, தமிழ் இயல்புக்கேற்ப மாற்றி தான் தமிழ் சொல்லாக்கி பயன்படுத்துகிறோம். அதை தமிழாக்கவே பண்ணுறோம். அந்த சொல்லையே தமிழ் சொல்லாகிறதுக்கு இந்த ஒரு உள்ள அந்த மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இந்த மொழிக்குன்னு சில இயல்பு இருக்குது. எல்லா எழுத்துக்களும் முன்னெழுத்துக்கள் ஆகாது, முதல் எழுத்தாகாது. எல்லா எழுத்துக்களும் சொல்லினுடைய கடைசிக்கு வராது. எல்லா எழுத்துக்களும் சொல்லுக்கு நடுவில் வராது. இப்படி எண்ணற்ற பண்புகள் இருக்குது இந்த மொழிக்குள்ள. இதற்கு எதிராக தான் ஒரு பிறமொழி சொல் வரும். இந்த மொழியினுடைய அந்த பண்புகளை தகர்க்கும் இடத்தில் தான் பிறமொழி சொல் வரும். ஏன்னா நமக்கு சொல் முதல் எழுத்தாக லா வராது. இங்கே எல்லா லான்னு வரும். ரா வராது. இங்கே எல்லா ரகரங்களில் நிறைய பிறமொழி சொற்கள் வரும். அப்போ இந்த மொழியினுடைய அடிப்படை பண்புகளை தகர்க்கும் இடத்தில் தான் ஒரு பிறமொழி சொல் உள்ள வரும். அப்போ அந்த மொழிக்கு முற்றிலும் எதிரானது தானே, கேடானது தானே. அந்த மொழியினுடைய இதுகாரும் கட்டி காத்து வந்த அதனுடைய இயல்புகளை குலைக்கும் வகையில் தானே இது உள்ள வருது. அதை மாற்றி நம்ம பயன்படுத்தலையே. அதனால தான் பிறமொழி சொற்கள் உள்ள வரக்கூடாது. அப்போ நீங்கள் பேச்சு வழக்கில்
வழக்கப்படி என்ன வேணாலும் பேசிட்டு தான் இருக்கீங்க. எந்த சொற்கள வேணாலும் பயன்படுத்திக்கிறீங்க. இன்னும் புரியாத சொற்கள நீங்க குழுவு குறி சொற்களா உருவாக்கியும் பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க. அத யாரும் கேள்வி கேட்கலையே. பேச்சு வழக்குல நீங்கள் ஒரு குழுவினராக, நீங்க உங்களுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணத்தானே செய்றீங்க. அத யாருமே கேட்க போறதில்லையே. அவ்வாறெல்லாம் இயங்கிக் கொள்ளலாம். அங்கிருந்து ஏதாச்சும் கிடைக்கப் பெறலாம். அதெல்லாம் மொழி எதிர்பார்க்குது. அப்ப உங்களுடைய அன்றாட பயன்பாட்டில் நீங்க மொழிய செம்மையா பயன்படுத்துங்கன்னு யாரும் சொல்லல. நீங்க கொச்சையா தான் பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு என்ன வாயில வருதோ அப்படித்தான் உச்சரிக்கிறீங்க. அந்த சொற்கள உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படிதான் பண்றீங்க. அப்ப எல்லாமே அவரவர்களுடைய இயல்புப்படி தான் அது நடந்துகிட்டு இருக்கு. மொழி அதுக்கு இடம் கொடுக்குது. அதே நேரத்துல ஒரு பிறமொழி சொல்ல நீங்க பற்றி இருப்பதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு பிறமொழி தெரியுது. ஏன் ஜப்பான் சொற்கள பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? ஏன் சீன சொற்கள பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? அது உங்களுக்கு தெரியாது. அப்ப உங்களுக்கு ஒரு மொழி கூடுதலா தெரியுதாம். ஆங்கிலம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. உங்களுக்கு தமிழ் வழியாகத்தான் ஆங்கிலத்தையே கற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறத மறந்துடுறீங்க. நீங்க ஆங்கிலத்தை நேரடியாக கற்றுக்கொண்டீங்க? இல்லையே. தமிழ் இத பாருங்க. இது ஒன் அப்படின்னா இது 1 அப்படிதானே கற்றுக்கொண்டீங்க. அப்ப நீங்க ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டதே தமிழ் வழியாகத்தான். பிறகு தமிழை நீங்கள் கற்றுக்கொண்டும் பயன்படுத்திக் கொண்டும் உங்களுக்கு பேச்சு வழக்கில் இருந்த மொழியையும் நீங்க புறந்தள்ளித்தான் ஆங்கில சொற்கள பயன்படுத்துறீங்க. அப்புறம் புதிய புதிய அறிவியல் கருவிகள் எல்லாம் ஆங்கில பெயரோட உள்ள வருது. புதிய புதிய அறிவியல் போக்குகள் ஆங்கில பெயரோட உள்ள வருது. அதற்கான தமிழாக்கம் செய்வதை மறந்துட்டீங்க. அப்படியே போட்டுக்கிறோம், அப்படியே எழுதிக்கிறோம் என்று எழுதுவதால இந்த போக்கு வந்துருச்சு. நீங்க அன்றாட பயன்பாட்டில் பேசுவதற்கும், நீங்க உங்களுக்குள் நீங்க என்ன எப்படி வேணாலும் பேசுவதற்கும் யாரும் உங்களுக்கு இடையூறா இருக்க போறதில்ல. யாரும் அத கண்காணிக்க போறதில்ல. எந்த வகையிலும் அது வராது. ஆனா, நீங்க எழுத்து என்கிற இன்னொரு படி ஏற்றும் பொழுது, அதற்கு உரிய மரியாதையை, உரிய அழகை நீங்க செய்து தான் ஆகணும். அதுதான் மொழி எதிர்பார்க்குது. நீங்க ஒரு முறை முகநூல்ல எழுதியிருந்தப்போ, நயன்தாராவினுடைய பெயரை உடுகண்ணின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தீங்க. அது முகநூல்ல மிகப்பெரிய விவாதத்த கிளப்புனத பார்த்தோம். அந்த சம்பவத்த நினைவு கூற முடியுமா சார்? தமிழ் மக்களிடையே அதிகம் பயன்படுகிற பெயராக திரைப்பட நட்சத்திரங்களின் பெயர் இருக்கு. இல்லைங்களா? எல்லாம் அதிகமா நாம பயன்படுத்துறோம். ரஜினிகாந்த்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு என்னங்க பொருளு? ஒரு பெயரினுடைய நோக்கம் என்ன? பொருள் தானே. திருநிறை செல்வன்னா செல்வம் நிறைந்த செல்வன் இல்லையா? அப்படி பொருள் இருக்குது இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு பெயருக்கும் பொருள் இருக்குது. ரஜினிகாந்த் என்பதனுடைய பொருள் என்ன? பாருங்க, எவ்வளவு நீங்க பயன்படுத்தியிருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அந்த சொல்லினுடைய பொருள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உண்மையில் என்ன? பொருள் இல்லாமையா இருக்கும் அந்த சொல்லு? அது அவருக்கு மட்டும் இல்ல, அது ஏற்கனவே இருந்த பெயரும் கூட. அப்ப கௌரவம் படத்துல சிவாஜி கேரக்டரோட பேர் அதானே, ரஜினிகாந்த் தானே. அப்ப ரஜினி அப்படின்னா சந்திரன் அர்த்தம். காந்த் சந்திர ஒளியினுடைய, ரஜினினா சந்திரனிலிருந்து வருகிற ஒளி. காந்துனா அதனுடைய ஈர்ப்பு. சந்திர ஒளியினுடைய ஈர்ப்பு தான் ரஜினிகாந்தம். இதுதான் அந்த சொல்லுக்கு பொருள். அதாவது சந்திர ஒளியினுடைய ஈர்ப்பு எவ்வளவு தன்மையாகவும், எவ்வளவு இனிமையானதாகவும், இன்பமானதாகவும், மனத்தை கவரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட பொருளுடைய சொல்லு தான் அது. அப்ப ஒவ்வொரு பெயருக்கான பொருள் என்ன? நாம வச்சிருக்கிற பெயருக்கான நீங்க பிரகாஷ்னு உங்க பெயர் இருக்கு. அதனுடைய என்ன? அதனுடைய ஒளிர்வு, ஒளிர்வு, ஒளித்தன்மை, அதான பிரகாசம். அப்ப நீங்க ஒளிமயமா இருக்கணுமா, அப்படிப்பட்டவராம். அந்த பெயரை தான் உங்களுக்கு சூட்டுறாங்க. மலர் அப்படின்னு சூட்டின என்ன அர்த்தம்? அப்ப பூ போன்ற இல்லைங்களா? அதான் அந்த பெயரனுடைய பொருள். அப்ப நயனதாரகை என்பதனுடைய தன்மை அது ஒரு வடமொழி சொல். அதனுடைய உண்மையான பொருள் உடு. நட்சத்திரத்துக்கான பேர் உடு. கண்கள் உடு போன்று இருப்பவை, அதனால் உடுக்கண்ணி என்று அதுதான் அந்த சொல்லினுடைய பொருள். அவ்வளவுதானே. இதை அறியும் இடத்துக்கு நாம வரமாட்டேங்கிறோமே. அப்பதானே சொற்களினுடைய பொருளை நோக்கி போவோம். கலைமகள், திருமகள், மலைமகள். எப்படிங்க கலைமகள்? சரஸ்வதி எப்படிங்க கலைமகள்? அவங்க வீணை வச்சிருக்கிறதுனாலயா? இல்லை. ஸ்வரஸ்வதி. ஸ்வரம்னு என்ன? பாடல். அதுதானே கலை இல்லைங்களா? இசை. அப்ப அது கலை. அதனுடைய தேவி கலைமகள். லக்குமி, லக்கம் செல்வம். அப்ப அதுதான் திரு. அப்ப அது திருமகள். பர்வதம் அப்படின்னு என்ன? மலை. அப்ப மலையில் இருப்பதால பார்வதி, பர்வதம். அப்ப இவங்க மலைமகள். அப்ப பாருங்க, கலைமகள், திருமகள், மலைமகள் என்ன அழகா உரிய பொருளோடு தமிழ்ல வச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்படிதான் எல்லா பெயர்களும் இவ்வாறு தான் தமிழ் ஆகுது. அதான் நோக்கம்.
சார், அந்த மாதிரி புழக்கத்துல வாகனங்கள் தொடர்பான பெயர் வந்து நிறைய ஆங்கிலத்துல தான் நம்ம சொல்றோம். தனித்தமிழ் சொற்கள் வந்து குறைவா இருக்கு. இப்போ இங்க சில வாகனங்களுக்கான தனித்தமிழ் சொற்கள சொல்ல முடியுமா? மிதிவண்டியில எந்த ஒரு உறுப்பின் பெயரும் தமிழ் இல்ல அப்படிம்பாங்க. மிதிவண்டியில எந்த ஒரு அ அதனுடைய துணைப்பொருள் எதுக்குமே தமிழ் பெயர் இல்ல. ஆனா நாம வைக்கலாம். நான் வந்து ஈருருளின்னு டூ வீலர நான் சொன்னேன். ஈருருளி 2 உருளிகள் உடையதுனால டூ வீலர் ஈருருளி. நான் என்னுடைய கட்டுரை ஒண்ணு இருக்குது. நில்லா உலகில் நில்லோம் யாம். 20 பக்க கட்டுரைங்க. ஒரு வண்டிய, ஒரு ஈருருளிய எவ்வளவு சிறப்பாக ஒருத்தர் ஓட்ட முடியும், வைத்திருக்க முடியும் என்பதை பற்றிய விளக்கமான கட்டுரைங்க. என்னுடைய படுபாட்டிலிருந்து எழுதப்பட்ட கட்டுரைங்க. அத்தனை தமிழ் சொற்கள் இருக்கும். இப்ப சைடு ஸ்டாண்டு ஓரத்தாங்கி, சென்டர் ஸ்டாண்டு நடுத்தாங்கி, ஆக்ஸலரேஷன் முடுக்கம், இன்ஜின் எரிபொறி, ஃபியூயல் எரிநெய், எரிநெய். அப்ப பெட்ரோல் நல்லெரிநெய். அது தூய்மையான தன்மையினால அது நல்லெரிநெய். அப்ப டீசல்ங்கிறது ஒருத்தரோட பேரு. ஆனா நாம அது அந்த பண்பு எடுத்துக்கலாம். வன்மையாக எரியக்கூடியது வல்லெரிநெய். அப்ப கச்சா பொருள் கண்ணெய், கல்நெய், கல் இருந்து எடுத்தனால கச்சா பொருள் குரூடு கண்ணெய். அப்ப இவ்வாறு எண்ணற்ற சொற்களை உருவாக்கலாம். வேற என்ன உங்களுக்கு இருக்கை, இருக்கை பிடி, பின்தாங்கி, உருளி, சக்கரம், ஸ்க்ரூ டிரைவர். இதற்கு என்ன தமிழ்? திருப்புளி. அப்ப பாருங்க, திருப்பு உளி. உளிங்கிறது ஒரு சொல்லு. திருப்புளி வினைத்தொகைங்க அது. திருப்புவதற்கு பயன்படுகிற உளி. திருப்புகின்ற உளி, திருப்பிய உளி, திருப்பும் உளி. பாருங்க, என்ன அழகான தமிழ் சொல்ல தான் ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு உளி திருப்புவதற்கு பயன்பட்ட அது திருப்புளி. முனை கூர்மையாக இருந்து பிடி இருந்து அது உளி, அது திருப்புளி. அப்ப நட்டு, திருகாணி, இதெல்லாம் தான் அதற்கான சொல்லு இல்லையா? நட்டு ஆங்கில சொல்லா இருக்கலாம் இல்லைங்களா? முறுக்கி, இணைப்பி, இதெல்லாம் சொற்கள் தானே. அப்ப நீங்க அது ஏற்கனவே இருக்குது, நீங்களும் ஆக்கி கொள்ளலாம், என்ன இல்லை இல்லைங்களா? அதனால எல்லாம் நம்முடைய மேம்போக்கான ஒரு செயல்பாடு தான் அதே ஆங்கில சொற்களை பயன்படுத்தி கொண்டு இருக்க காரணம். இப்ப பிராண்ட் அப்படிங்கிறதுக்கே தமிழ் சொல் வந்து விற்பேர், விற்பனைக்கு பயன்படுகிற பெயர். அதனால அதுக்கு விற்பேர் என்று நான் சொல்லியிருக்கேன். பிராண்டு தமிழ் சொல், அதற்கான தமிழ் சொல் வந்து விற்பேர். பிராண்டு நேம் விற்பேர், விற்பனைக்கு பயன்படுகிற பெயர், விற்பனைக்குரிய பெயர். பிராண்டு நேம் விற்பேர். இத்தகைய விற்பேருடைய சொற்கள் என்னது? அது ஒரு பெயர் சொல். யாருடைய பெயர் சொல்? அவன் மொழியில் உள்ள ஒரு பெயர் சொல். இப்ப சாம்சங்னு ஒன்று இருக்கு கொரியாவில். அதற்கு என்ன? அது ஒரு பெயர் சொல். அதற்கு என்ன பொருள்? ஒரு சொல்லினுடைய நோக்கம் என்ன? பொருள் உணர்த்துவது, அவ்வளவுதான். அதுதானே சொல்லினுடைய நோக்கம். அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அப்ப சாம்சங் என்கிற சொல்லினுடைய பொருள் என்ன? மும்மீன், 3 மீனுடைய என்பதனுடைய பொருள் தான் சாம்சங். அவன் பாருங்க என்ன அழகா கவித்துவமா ஒரு பேர் வச்சிருக்கான், சாம்சங்னு. மும்மீன், 3 மீன்கள். அதைத்தான் அவன் சாம்சங்குங்கிறான். அப்ப சாம்சங் என்கிற அந்த விற்பெயரினுடைய பொருள் மும்மீன். இப்ப சாம்சங் என்பதை நான் மும்மீன் என்று பயன்படுத்தினா நீங்க எப்படி தப்பு சொல்லுவீங்க? ஃபேஸ்புக்னு பேர் வைக்கிறான். ஃபேஸ்புக் முகத்திற்கான புத்தகம் அது இல்லைங்களா? உங்களுடைய முகத்தை எல்லாம் உங்கள் நண்பர்களுடைய முகங்கள் அனைத்தையும் கொண்ட புத்தகம் அது. அப்ப அதுதானே முகநூல், சரிதானே? முகநூல் என்பது முகநூலை ஏற்றுக்கொண்டது. அப்ப இப்படி எல்லாம் எல்லா சொற்களுக்கும் ஒரு பொருள் இருக்குது. இப்ப சீனத்துல வந்து நீங்க கூகுள்னு பயன்படுத்துறது, அவன் ஏதோ சீனத்துல பயன்படுத்துறான். ஜப்பான் நாட்டுல வந்து அவன் எல்லா சொற்களையும் ஜப்பானிய மொழியில பயன்படுத்துறான். ஜெர்மனியில போய் பயன்படுத்தி பாருங்க, டச்சு மொழியில சொற்களை எல்லாம் அவனுடைய மொழி கேட்கிறான். இதுவும் செம்மொழி தான், அதை விட பெரிய மொழி இது. இங்கேயும் அப்படித்தான் ஆக்கணும், ஆக்கிறது இல்லை. அப்போ ஒரு பெயரினுடைய நோக்கம் பொருள் உணர்த்துவது. அந்த பொருளை உணர்த்துவது அந்த பெயரினுடைய நோக்கம். அது கச்சமச்சான அவன் பேர் வைக்கல. அப்ப அந்த பொருளை நாம உணரக்கூடாதா என்ன? சாம்சங்கினுடைய பொருள் நீங்க உணரக்கூடாதா? அதுதானே உணரணும்னு தானே அவன் பேர் வச்சா. அதை செய்யணும் இந்த மொழியின் வழியாக. அதனால அதுக்கு என்ன பாஸ்போர்ட் தன்மை இருக்கா? அது என்ன மாறக்கூடாதா? அது என்ன ஆங்கிலம் வழியாகத்தான் அந்த கடவுத்தால் இயங்கணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. எதுக்கெல்லாம் நீங்க பெரும்பான்மையா வந்தீங்கன்னா தானே ஏதோ ஒன்று மாற்றம் செய்ய முடியும். நீங்க எல்லாவற்றையும் ஒன்றுக்கே நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப எதுவா இருந்தாலும் என்ன, அதனுடைய பொருளில் நாம பெயர் தமிழில் அதற்கான சொல் இல்லையா? பயன்படுத்த வேண்டியது தானே. 4 பேர் பயன்படுத்தினா பழக்கத்துக்கு வரப்போகுது. ட்விட்டர்னு இருந்தது, நான் அதை சிட்டுரை அப்படின்னேன். ட்வீட்டு சிட்டுனுடைய ஒரு கூவல், சிறு கூவல், ட்வீட்டிங். அதுதான் சிட்டுரை அப்படின்னு நான் மொழிபெயர்த்தேன். அப்புறம் எக்ஸ்ன்ட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறது, அது கடந்துட்டு போகுது. அதாவது இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு ஆயிலே இருக்கு, 16 ஆண்டுகள் தான் இருக்குது.
ஒரு பெருநிறுவனத்தினுடைய சராசரி ஆயுள் 16 ஆண்டுகள்ங்கிறாங்க. அதற்கு ஒரு அளவீடு இருக்கு. அப்ப இந்த சொற்கள் எல்லாம் 16 ஆண்டுகள் கழித்து வழக்கொழிய போகுது. அவற்றோட நம்ம போராட வேண்டியதும் இல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கூகுள் வந்து அது ஒரு உணர்ச்சி சொல்லு. யாஹூங்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சி சொல். அதற்கென்று தனிப்பட்ட பொருள் எல்லாம் கிடையாது. அத நாம சொல்லிட்டு போலாம். ஒண்ணும் தப்பு இல்லையே. ஐயோங்கிற மாதிரி. ஆப்பிள்னா அரத்திப்பழம்னு சொல்லுங்க. இப்ப என்ன இருக்குது? இல்லையா? வாழை அப்படின்னு நாம சொல்றதுல என்ன இருக்குது? அவன் பனானான்னு தான் சொல்லப் போறான். திருவல்லிக்கேணின்னா சொன்னான். ட்ரிப்ளிகேன்னு தானே சொன்னான். தஞ்சாவூர், தன்செய் ஊர், தன்மை, செய் ஊர். டான்சூர்னான்ல அவ்வளோதான். யாரும் உங்க சொற்கள வந்து அவன் போட்டு எல்லாம் பண்ணதுல உங்களுக்கு தெரியல. நம்ம சொற்கள வந்து அவனுடைய சொற்கள நாம பண்றது தான் உங்களுக்கு தெரியுது. நீங்க தொடர்ந்து நிறைய தனித்தமிழ் சொற்களை உருவாக்கி கொண்டிருக்கீங்க. அப்படி தனித்தமிழ் சொல் உருவாக்கத்துல உங்களுக்கு சவாலா இருந்த சொற்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? எல்லா சொற்களும் சவால் தான். அது எல்லாமே அறைகூவலானது தான். இப்போ அ மார்வெலஸ், ஃபேன்டாஸ்டிக், வொண்டர்ஃபுல் இதெல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். வழக்கமா சொல்றேன். அப்ப தமிழ்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அப்ப நாம அப்படி சொல்லிக்கலையா? அப்படின்னா, மரபுல அழகான சொல் இருக்கு. அழகிது, அழகிது அப்படின்னு அடுக்கு தொடரா சொல்றாங்க. அழகிது, அழகிது. இது நீங்க பாராட்டி சொல்கிற எதற்குமே இத சொல்லலாம். நம்ம அகராதியில இருக்குதுங்க. தமிழ் அகர முதலியில. கேப்பாரற்ற ஒரு சொல்லு கிடக்குது. அழகிது, அழகிது. இத சொல்லுங்க. சொல்லும் அழகா இருக்குது. சொற்றொடரும் அழகா இருக்குது. இதுதான் தமிழ் தன்மையுடையது. அழகிது, அழகிது. அழகிதுன்னு சொன்னா கூட போதும். அழகிது, அழகிது, அழகிது. அடுக்கு தொடரா சொல்லுங்க. அழகிது, அழகிது. அப்ப இத்தகைய சொற்கள் எண்ணற்ற சொற்கள் உள்ள இருக்கு. நாம அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து பயன்படுத்துறது இல்ல. அது மாதிரி இன்றைய தலைமுறை வந்து தங்கிலீஷ்ல பேசுறாங்க. நிறைய மொழி கலந்து பேசுறாங்க. இதனால தமிழ் இனி மெல்லச்சாகுமா? எதற்கு? எப்படி? வாய்ப்பே இல்லை. ஏன் என்றால், பாருங்க இதனுடைய வரலாறு முழுக்க இது பல்லாயிரம் ஆண்டுகளாக தடை தாண்டி வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு இந்த மொழி. இது தன்னுடைய முற்காலத்துல சில 100,000 பேர்களால் படிக்கப்பட்டும், பேசப்பட்டும், எழுதப்பட்டும் வந்திருக்கும். வரலாற்று காலத்துல சோழர் காலத்துல மக்கள் தொகை என்னவா இருந்திருக்கும்? இன்றைய 8 கோடியாகவா இருந்திருக்கும்? அது கோடிக்கும் கீழ தான் இருந்திருக்கும். 50 லட்சம் மக்கள் தான் இருந்திருப்பாங்க. இல்லைங்களா? அப்ப அத்தகைய சிறு மக்கள் தொகை காலத்திலேயே இந்த மொழியானது, அதாவது மக்களிடையே தொடர்பு குறைந்த காலத்திலேயே, ஒரு ஆற்றை தாண்ட முடியாத காலத்திலேயே இந்த மொழியெல்லாம் காப்பாற்றப்பட்டு வந்துருச்சு. இப்போது தொழில்நுட்பம் பல்கி பெருகிவிட்ட இந்த மொழி மக்கள் உலகெங்கும் பரவிவிட்ட ஒரு காலகட்டம். இனிமேல் இதற்கான தொய்வு என்பது ஒரு அப்போதைய நிலையாகத்தான் இருக்குமே தவிர, இந்த மொழியெல்லாம் இனியெல்லாம் ஒண்ணும் தாழ்வடையாது. மேலும் தொழில்நுட்பம்ங்கிற ஒரு பெரிய ஒரு நிழல் கிடைச்சிருக்கு. அதன் தோள் மீது இந்த மொழி ஏறி அமர்ந்துருச்சுன்னு வைங்க, அதுல உட்காந்துருச்சுன்னு வைங்க, இந்த மொழிய ஒண்ணுமே பண்ண முடியாது. தொழில்நுட்பம் மொழிய வளர்த்துக்கிட்டு இருக்குமா இருக்கும். நாம அதன் பின்னாடி கூட ஓட முடியாத அளவிற்கு இந்த தொழில்நுட்பங்கள் வந்து மொழிய தாங்கி பிடிச்சு பதிவு செய்து எல்லாவற்றையும் உள்ளடக்கி வளர்த்தெடுத்தும் செல்லலாம். அதை நோக்கித்தான் போறோம். ஆனா அதனால இனியெல்லாம் மொழி எந்த மொழிக்குமே, இந்த மொழின்னு இல்ல. இனி இதுவரைக்கும் வந்து சேர்ந்து விட்ட எந்த மொழிக்குமே தாழ்வடைவு என்பது இருக்காது. அதே நேரத்துல நாம வாளாவிருந்து விடக்கூடாது. நாம உரிய செயல்களையும் வந்து முடுக்கி விட்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்தியும், மொழி மக்களை வந்து தொடர்ந்து இது குறித்த அறிதலை உடையவர்களாகவும் நாம செய்யணும். இதெல்லாம் நம்ம கடமை. இன்றைய ஊடகங்களில் தமிழினுடைய நிலைமை என்னவா இருக்கு? குறிப்பா தொலைக்காட்சி, பத்திரிகைகள், சமூக ஊடகங்கள்ல தமிழ பயன்படுத்துறவங்க எப்படி பயன்படுத்துறாங்க சார்? முன்ன பின்ன தான் இருக்குது. உண்மையிலேயே வந்து இளைஞர்கள் வந்து நல்ல தமிழத்தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. செய்தி ஆசிரியர்கள் நினைக்கிறாங்க. எல்லாம் பரபரப்பு. எல்லாமே வந்து உடனடித்தன்மை. இதுதான் வந்து பாதிக்குதே தவிர, அவர்கள் வந்து நினைத்தால் வந்து ஒரு நல்ல தமிழையே வந்து தர முடியும். தருகிற நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய நோக்கத்த நாம தாழ்த்தி மதிப்பிட முடியாது. ஏதோ ஒரு உடனடித்தன்மை, ஏதோ ஒரு அவசரம். உடனே தந்தாக வேண்டிய சூழல். இது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு தடையா இருக்குது. அதை வெல்லக்கூடிய அறிவை அவர்கள் பெற்றுவிட்டால் மிக நன்றாகவே செய்வார்கள். குறையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. குறையோடு தான் இருக்கும். அதையெல்லாம் களைவதற்கு தானே எல்லாரும் முயலணும். அதைத்தான் நம்ம முயன்று கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வரும்போது அதெல்லாம் நீங்கிவிடும். இந்த யுகம் வந்து செயற்கை நுண்ணறிவு யுகம்னு சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்துல தமிழை நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த தொழில்நுட்ப உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு செல்லணும்னு நினைக்கிறீங்க? தமிழை தமிழாக வைத்திருந்தாலே போதும். நுண்ணறிவு அதிலிருந்து தமிழ்த்தன்மையை எடுத்துக்கொள்ளும். செயற்கை நுண்ணறிவானது மொழியை வந்து மேலும் 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 வளப்படுத்துவதற்கு பல இடங்களில் உதவும். நீங்க மொழி ஆராய்ச்சிக்கு நீங்க போறீங்க, எல்லாமே இணையத்தில் இருந்தது அப்படின்னா அது எல்லாவற்றையும் எடுத்து தரும். எல்லா மேற்கோளையும் தரும். எல்லாவற்றையும் அதனால் தொகுக்க முடியும். அப்ப மொழி சார்ந்த நம்முடைய செயல்பாடுகளை மேலும் அது கூர்மைப்படுத்த உதவும்.
மேலும் இதனுடைய வளர்ச்சி வேறு வகையில் தாங்கும் பொழுது, வேறு வகையில் ஆகிவிடும் பொழுது, எண்ணற்ற வேலைகள் எல்லாம் ஒரு நொடியில் நடந்துவிடும். அப்போது மொழி சார்ந்து நாம மேலும் வளர்த்தெடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் எளிமையாக்கிறோம். அப்ப இது மொழிக்கு நல்லது தானே! இதை ஒன்றும் அது வந்து தாக்காது. அதை வந்து வீழ்த்தாது. அந்த இடத்துக்கு தான் இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் உதவ காத்திருக்கு. அப்ப இந்த மொழி மேலும், மேலும், மேலும் இன்னும் வந்து சீரடைந்து இந்த மொழியையும், இந்த தொழில்நுட்பத்தையும் கற்றறிந்த ஒருவர் வந்துட்டார்ன்னு வைங்க. அவர் இது என்னென்னவோ பண்ணிருவார். அத செய்துருவார். அதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டத்த நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சார், இந்த நேர்காணல்ல கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள தமிழ் தொடர்பா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி.